யோ, உனக்கு ஆப்போசிட்ல 300 மீட்டர் தூரத்துல ஒரு பொண்ணு ரோட கிராஸ் பண்ண போறாளே, உனக்கு தெரியுதா பாரு. தெரியுது தெரியுது ஜி. பிங்க் கலர் புடவை தானே? ஆமாமா, அவளே தான். அவ ரோடு கிராஸ் பண்ணும்போது அப்படியே அடிச்சு தூக்கிட்டு பறந்துரு. ஓகே ஜி, கச்சிதமா முடிச்சிடுறேன். என்னது, காற்றின் மொழி சேனல்ல அவர் ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. வாய்ஸ் மெசேஜா? எப்பவுமே டெக்ஸ்ட் மெசேஜ் தானே அனுப்புவாரு. இன்னைக்கு என்ன புதுசா வாய்ஸ் மெசேஜ் எல்லாம்? ஓபன் பண்ணி கேட்போம். தமயந்தி, எனக்கு என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. இவ்வளோ நாளா உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். எல்லாத்துக்கும் நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிட்டு தமயந்தி. ஆனா சின்ன வயசுல உங்க அம்மா தான் என்னை காப்பாத்துனாங்க, எனக்கு மறுபிறவை கொடுத்தாங்க. நீயும் ஒரு குட்டி தேவதை போல என் மேல அவ்வளவு அன்பு செலுத்தின. உங்க 2 பேருக்கும் என்னோட நன்றி கடனை திருப்பி செலுத்தணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் உங்களை தேடிட்டு இருந்தேன் தமயந்தி. மனசெல்லாம் அப்படியே படபடப்பா இருக்கு. நான் சரியா தான் பேசிட்டு இருக்கானான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஏதாவது உளறனா பெருசா எடுத்துக்காத என்ன. நீ பெருசா எடுத்துக்க மாட்டேன் எனக்கு தெரியும். ஏன்னா உன் மனசு அப்படி. அப்படியே உங்க அம்மா அன்னபூர்ணி அம்மாவை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அதே அன்பு, அதே கருணை, அதே இரக்கம், இது எல்லாமே நான் உங்ககிட்ட பார்த்திருக்கேன். ஐயோ கடவுளே, இந்த வாய்ஸ் மெசேஜ் உண்மையிலேயே அவர் தான் அனுப்பியிருக்காரா? அவர் இதெல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதானா? என்னால நம்பவே முடியலையே. அன்னபூர்ணி அம்மா எனக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ நீயும் வந்து எனக்காக இத்தனை உதவியும் செஞ்சு என்ன மேலும் கடன்காரனாக்கி விட்டுருக்க. இதெல்லாம் நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு தெரியல. சாரி சாரி, சத்தியமா என்னால இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்பவே உன்னை பார்த்து அப்படியே கதறி அழணும் போல இருக்கு. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு. நேர்ல பார்க்கும்போது இதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இந்த வாய்ஸ் நோட் அனுப்புறேன். மத்ததெல்லாம் நான் நேர்ல சொல்றேன் தமயந்தி. அவர் இந்த அளவுக்கு பேசியிருக்கிறத பார்க்கும்போது இப்பவே அவரை பார்க்கணும் போல இருக்கே. அவதான்டா, தூக்குடா அவள. ஐயோ கடவுளே, வீட்டுக்கு போயிடலாம். எங்க கௌதம காணோம்? என்னது, கௌதமையும் காணோம், காரையும் காணோம். ஓரமா நிறுத்திட்டு வரேன்னு தானே சொன்னா. அம்மா, ஒரு வாட்டி தமயந்திக்கு ஃபோன் பண்ணி பாத்துறேம்மா. கரெக்டா அவரே கால் பண்றாரு. என்னது? தமயந்தி, 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 உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, தமயந்திக்கு என்னடா ஆச்சு? ஹலோ, நானா என்ன ஆச்சு? தமயந்தி, என்னடா என்னாச்சு தமயந்திக்கு? இருமா தமயந்தி. ஹலோ ஹலோ, தமயந்திக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேமா. அம்மானா அலற சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. தமயந்தி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. டேய் பதறாதடா, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஏஜிஆரோட ஆபீஸ் இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு சொல்லுடா. வந்தாச்சுமா, பக்கத்துல தான் இருக்கு. சீக்கிரம் போ. தலையில அடிபட்டு ரத்தம் வர போதே. இப்படி கிடக்குது இந்த
தமயந்தி, கடவுளே. இங்க போனா இதோ இந்த பக்கம் போனா அவன் இடம் தான். என்னடா கூட்டமா இருக்கு? யாருன்னா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்களேப்பா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. தமயந்திக்கு ஏதாவது ஆயிருக்குமாமா? டேய் சொன்னா கேளுடா. அதெல்லாம் அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. இது வேற யாரோ இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லம்மா இல்ல. வண்டின்னு தெரியல, அடிச்சு போட்டு எப்படி போயிருக்காங்க இந்த பொண்ணு. நவருங்க. இந்த பொண்ணு ஐயோ பாவமா வேற இருக்கு. யாருன்னா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் தமயந்தி, ஏய் தமயந்தி, ஐயோ தமயந்தி, தமயந்தி, நலன், நலன். தமயந்தி, 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 ஏய் என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு உனக்கு? ஏய் யாராவது சொல்லுங்க என்ன நடந்துச்சு? உன்னை நான் இப்படியா பார்க்கணும்? உன்னை நேர்ல பார்க்கும்போது என்னெல்லாமோ பேசணும்னு நினைச்சு வந்தேனே. கடைசியில் இப்படி பேச்சு மூச்சு இல்லாம பாப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தமயந்தி. ஏய் கண்ணை திறந்து பாரு தமயந்தி, என்கிட்ட பேசு. டேய் நலன், என்னடா ஆச்சு? கண்ணை திறந்து பாரு தமயந்தி. தமயந்தி, தமயந்தி, என்ன ஆச்சு உனக்கு? தமயந்திக்கு பாரு. தமயந்தி எந்திரி. கண்ணை திற. தமயந்தி, ஐயோ கடவுளே. என்ன பாரு. இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்கன்னு நம்பி வந்தேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே. தமயந்தி, தமயந்தி. டேய் அங்க என்ன ஒரே கூட்டம்? தெரியலையே பாட்டி. வா வா. பாக்குறதுக்கே பாவமா இருப்பா. ஐயோ தமயந்தி, தமயந்தி, என்னாச்சு? ஐயோ தமயந்தி, தமயந்தி, என்னாச்சு? பாட்டி அக்கா என்னாச்சுக்கா? ஏய் செல்லம், என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ யார் உனக்கு இப்படி செஞ்சது? சம்பந்தி, சம்பந்தி என்னாச்சு? என் குழந்தைக்கு என்னாச்சு சொல்லுங்க. தெரியல சம்பந்தி, நாங்களும் இப்பதான் வந்தோம். அவ மெஸ் வைக்க போறான்னு கேள்விப்பட்டு அடிச்சு புடிச்சு வந்தா. ஐயோ கடைசியில இப்படி கந்தல் கந்தலா இருக்கா. நான் என்னதான் பண்ணுவேன்? மாப்ள, மாப்ள. அம்மா அம்மா தமயந்திக்கு ஒண்ணும் ஆகலமா. ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ப்ளீஸ், கூப்பிடுங்க. தமயந்தி உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல, ஒண்ணும் ஆகாது. தூக்குங்க சீக்கிரம் பாத்து 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 தூக்குங்க. பாத்து. பாத்து எந்திரி தமயந்தி, 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 தமயந்தி. ஐயோ கடவுளே. அக்கா எந்திரிக்கா. அக்கா தமயந்தி, டாக்டர், டாக்டர், அக்கா அக்கா எந்திரிக்கா. டாக்டர், டாக்டர், தமயந்தி. என்னாச்சு? தமயந்தி, இமிடியேட்டா ஐசியூ ரெடி பண்ணுங்க. போங்க. இவங்க உள்ள கொண்டு போய் ஆக்சிஜன் கொடுங்க. குயிக். டாக்டர் தமயந்தி, அக்கா தமயந்தி, டாக்டர், டாக்டர், தமயந்திய எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்களை கடவுளா நினைச்சு கேக்குறேன். அவளை எப்படியாவது காப்பாத்தி என் கையில கொடுத்துருங்க டாக்டர். கொடுத்துருங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்கள காப்பாத்தணும்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். சாரி டாக்டர், சாரி. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. மேஜரா எங்கெங்க அடிபட்டு இருக்குன்னு பிளட்லாம் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு சொல்ல முடியும். நீங்க போய் ரிசப்ஷன்ல அட்மிஷன் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருங்க. கடவுளே, இந்த சின்ன ஜெருசுங்க மேல உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா சேர போற நேரத்துல அவங்களுக்கு இடையில
பெரிய குண்டையா தூக்கி போடுவேன். அவ வீட்டை விட்டு கிளம்பும் போதே பார்வதி போகாதடின்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்டா. பாவி மகன் கேட்கவே இல்லையே. ஒழுங்கா அவ பேச்சு கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு வாழ இருக்க மாட்டாள்ல. ஐயோ கடவுளே. என் தம்பி கேசவன் ஊருக்கு போகும்போதே சொன்னான், தமையந்திய கொஞ்சம் பத்திரமா பார்த்து இருக்க சொல்லு அப்படின்னு. அவளுக்கு கட்டமே சரியில்லாம இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனான். ஐயோ கடவுளே, அவன் சொன்ன மாதிரியே ஆயிப்போச்சே. இப்ப அவன் வந்து ஏங்க அவகிட்ட சொல்லலன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? கடவுளே, தமைந்தி எப்படியாவது எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருப்பா. கொஞ்சம் பாத்துங்க டாக்டர். ஓகே டாக்டர். சிஸ்டர், கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. Okay, doctor. வேற யாரையும் உள்ள அலோவ் பண்ண வேண்டாம். ஓகே. ஓகே, பாத்துக்கங்க. ஓகே. டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? அவளுக்கு ஒண்ணு இல்லைல்ல? அவ எழுந்து வந்துருவாள்ல? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாத ஸ்டேஜ்ல தான் அவங்க இருக்காங்க. உடம்புல நிறைய இடங்கள்ல அடியா இருந்தாலும் பின்னந்தலையில தான் ரொம்ப அதிகமான காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க பொழைச்சு வருவாங்கன்னு உடனடியா சொல்ல முடியாத நிலைமை தான். ஐயோ டாக்டர், அவங்க பொழைச்சு வந்தாலும் அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வருமாங்கிறது டவுட் தான். டாக்டர், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். உங்களதான் நான் கடவுள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். என் பேத்தியை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். அதுக்கு மேல கடவுள் தான் காப்பாற்றணும். ஐயோ தமயந்தி, எல்லாமே என்னாலதான். ஐயோ, எல்லாமே என்னாலதான். மாமா மாமா அழாதீங்க மாமா. அக்கா கண்டிப்பா எந்திரிச்சு வந்துருவாங்க. அவளுக்கு தைரியம் ஜாஸ்தி மாமா. அப்படியெல்லாம் அசால்ட்டா போயிடாது. என் மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைச்சு வச்சிருந்தேன்னு தெரியுமாடா? தமயந்தியோட மெஸ்ஸ அவகிட்டே கொடுத்து அவ அதை நடத்துறதுக்கு பக்க பலமா இருந்து அவ ஆசைப்படுற மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சுதான்டா வந்தேன். ஆனா எல்லாமே போச்சேடா. அவகிட்ட என்னெல்லாமோ பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே அவ கூட பேச முடியுமான்னு கூட தெரியலையேடா. தமயந்தி, எந்திரிச்சு வந்துரு தமயந்தி, ப்ளீஸ். உன்னை இந்த நிலைமையிலயா பார்க்கணும் கடவுளே? அக்கா நல்லா வேணும்டி. ஐயோ
प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तिये यस्वत्रतवक्त्राद्याः वार्षज्या परषदं विघ्नं निघ्नति सततं विश्वक्षेणं तमाश्रये ॐ गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनामुपमस्त्रवस्त्रवं ज्येष्ठराजं ब्रह्मणस्पतिहाय क्षण्वन्नोदविच्छेदसाधनम् ॐ श्रीमहागणाधिपतये नमः ओम विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गौरीपुत्राय नमः ओम गणेश्वराय नमः ओम स्कंदाग्रजाय नमः ओम अव्ययाय नमः ओम भूताय नमः ओम दक्षाय नमः ओम अग्निष्ठाय नमः ओम तुजप्रियाय नमः ओम अग्निपुरुषाय नमः ஏண்டி எங்க எல்லாரும் இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டியே சித்தி. நடந்தது எல்லாமே கனவு மாதிரி இருக்கு சம்பந்தி. தமைந்தி இல்லைங்கிறத இப்ப கூட என்னால ஏத்துக்கவே முடியல. வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவ தமைந்தி. கடைசியா போகும்போது கூட சொல்ல முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு தான் போய் சேர்ந்திருக்காவ. ரொம்ப பாவம் சம்பந்தி அவ. என்னன்னு சொல்றது சம்பந்தி? எவ்வளவோ அழுதாச்சு, எவ்வளவோ புலம்பியாச்சு. ஆனா மனசுக்குள்ள இருக்கிற பாரம் இன்னும் குறையவே மாட்டேங்குதே. எல்லா பிரச்சனையும் முடிய போற நேரத்துல அந்த ஆண்டவன் இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே. இந்த மாதிரி எல்லாம் வாழ வேண்டியவங்கள பாதியிலேயே கூப்பிட்டுக்கிறதுனாலதான் கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றாங்களோ என்னவோ தெரியல. நாம கடவுளை கோச்சுக்கிட்டு என்னமா பண்றது? அவ வீட்டை விட்டு கிளம்பும் போதே நானும் பார்வதியும் படிச்சு படிச்சு சொன்னோமே, அம்மா வெளியில எங்கும் போகாத, எந்த முடிவும் எடுக்காத, உனக்கு நேரம் சரியில்லாம இருக்கு, பார்த்து இருந்துக்கோ தமையந்தின்னு நாங்க 2 பேருமே சொன்னோமே. ஆனா இந்த பாவி மக கேட்கவே இல்லையே. என் மெஸ்ஸ வித்து என் புருஷனோட பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு போனவ போயிட்டா போயிட்டா. அவ அப்படியே போயிட்டாளே. என்னதான் தமைந்தி என் வயித்துல பொறக்கலனாலும் என்னோட மூத்த பொண்ணு மாதிரிதான் நான் அவளை பாத்துக்கிட்டேன். உங்க வீட்டுக்கு அவ மருமகளா வந்ததும் நான் அன்னபூரணிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேங்கிற நிம்மதி கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா இப்படி அன்னபூரணி மாதிரியே ஆள் பாயசலாம் போவான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே சம்பந்தி. என்ன மன்னிச்சிரு தமயந்தி. இந்த பிறவி முழுக்க உனக்கு செஞ்ச துரோகத்தை மட்டுமே சுமக்க வேண்டிய பாவி ஆயிட்டு. நீ யாருன்ற உண்மை தெரிஞ்சதும் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைச்ச தெரியுமா? ஆனா நீ அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்காமலே போயிட்டே தமயந்தி. இந்த வாழ்க்கை முழுக்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்த தமயந்தி. அண்ணன் அழாத ப்ளீஸ். நீ இப்படி அழறத பார்க்க எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் தமயந்தி முகமாவே இருக்கு. அண்ணன்
போன்ல மெசேஜ் வந்திருக்கு, யாருன்னு எடுத்து பாரு. அது வந்தா வந்துட்டு போட்டு விடு. அண்ணே, ஏதாச்சும் முக்கியமான மெசேஜா இருக்க போதுண்ணே. ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, ஜஸ்ட் எடுத்து பாரு. காற்றின் மொழி பாட்காஸ்ட்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னண்ணே?